பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒரு வசனத்தை தியானிக்கலாம். நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 4வது வசனம். நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 4வது வசனம். ஆமென். இந்த வசனத்தில் 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று உக்கிரம், 2வது கோபம், 3வது பொறாமை. இந்த 3ஐயும் கம்பேர் பண்ணும்போது எது ரொம்ப மோசமானதுன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா பொறாமை. இந்த வசனத்தில் இருக்குது, உக்கிரம் கொடுமை உள்ளது. உக்கிரம் சாதாரணமானதில் அது கொடுமை உள்ளது தான். அடுத்து கோபம் நிஷ்டூரம் உள்ளது. அது ஓவர்வெல்மிங், அதாவது நார்மலாக இருக்கிறது உக்கிரம்னா அதை விட கொஞ்சம் அதிகமானது கோபம்னு எடுத்துக்கலாம். ஆனால் பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன். இதாவது ஒரு லிஸ்ட்டில் போடலாம், கொடுமையானது நிஷ்டூரம் உள்ளதுன்னா இந்த பொறாமை எந்த லிஸ்ட்டில் போடுறதுனே தெரியலைன்னு சொல்லக்கூடிய விதத்தில் பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார் என்று நீதிமொழிகளில் நம்ம இந்த வசனத்தில் பார்க்குறோம். ஆனால் பெருசாக நம்ம இந்த ஜென்ரலாக நம்ம பெண்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் எப்போவுமே மற்றவங்களோடு ஒப்பிட்டு பார்த்து சிலர் தாழ்வு மனப்பான்மையோடு போயிடுவாங்க, சிலர் அதை பொறாமையாக எடுத்து செயல்படுகிறவர்கள் உண்டு. ஆனால் ஒரு காரியம், இந்த பொறாமை என்பது கோபத்தை விட மோசமானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. கோபங்கள் பல வகை உண்டு. ஆனால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கோபம் என்பது, அதாவது சில பேர் நான் கடகடன்னு கோபத்தில் பேசிடுவாங்க, ஆனால் மனசில் ஒன்றுமே இருக்காது. அப்படிப்பட்ட கோபத்தை விட மனசில் பொறாமை வைத்துட்டு வெளியே நல்லா பேசுறது இருக்கு இல்லையா, அது மோசமானது. அது அதற்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார் என்று தான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். நம்ம ஜென்ரலாக நம்மளுடைய வீக்னஸை மற்றவங்கக்கிட்ட சொல்கிறோன்னா, நான் கொஞ்சம் கோபப்படுவேன்ப்பா, கொஞ்சம் பேசிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு கூட அஞ்சுவதில்லை. ஆனால் நம்மக்கிட்ட பொறாமை இருந்தால் எனக்கு கொஞ்சம் பொறாமை குணம் உண்டுன்னு ஒரு சகோதரியின் வாயிலையும் தப்பி தவறியும் வராது. ஏனென்றால் அது மோசமானது, அது மறைந்திருக்கக்கூடியது. ஆனால் அதனால் உண்டாகிற பின்விளைவுகளும் மிக மோசமானது. அதை இந்த நாட்களில் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதாக நம்ம பார்ப்போம்னா அதை நம்முடைய வாழ்க்கையை விட்டு கலைந்து போடுவது அவசியமாக இருக்கிறது. காரணம், எந்த ஒரு பாவமும் நம்முடைய லைஃப்பில் நம்ம அப்படியே வளர விடும்போது அதனுடைய முடிவு மிக மோசமானதாக, அது மரணத்துக்கு ஏதுவாக தான் காணப்படும். இப்போ ஒருவேளை நமக்கு அறிந்தோ அறியாமலோ நம்முடைய லைஃப்பில் ஒரு பொறாமை இருக்கிறதானால் அதை இன்று வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நம்ம கண்டறிந்து அதை நம்மை விட்டு நீக்குவோமாக. நம்ம வேதத்தில் பார்க்குறோம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் கடைசியில் பார்க்குறோம், இந்த வசனமானது திருவசனமாகிய கண்ணாடின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆவிக்குரிய கண்ணாடி. நம்ம வீட்டில் இப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி, சர்ச்சுக்கு வர முன்னாடி எல்லாரும் என்ன பண்ணியிருப்போம், எல்லா ட்ரெஸ் போட்டுட்டு கடைசியில் கண்ணாடியில் எல்லாம் அழகாக இருக்கேனா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம் இல்லையா. அதே மாதிரி நம்முடைய லைஃப் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லக்கூடியது எதுனா ஆவிக்குரிய கண்ணாடி. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், ஆமென். இதில் திருவசனத்தை கேட்டும் அதின்படி செய்யாதவன் அந்த கண்ணாடியில் தன் சுபாவ முகத்தை பார்க்குற மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆவிக்குரிய கண்ணாடி எது, நம்முடைய லைஃப் எல்லாம் கரெக்டாக இருக்கா, இல்லை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் உண்டாக்கணுமான்னு நம்முடைய வாழ்க்கை எப்படி நமக்கு காட்டுவது இந்த வசனம் தான். அப்போ இந்த வசனத்துக்கு முன்னாடி இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை வைத்து பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம தியானிக்கிறதின்படி நம்ம அறிந்தோ அறியாமலோ நம்ம மனசில் ஒரு பொறாமை இருக்கிறதாக உணர்வோம்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம ஒதுக்கி விடாமல் இருந்ததானால் நம்மை சீர்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை உண்டாகும். இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற சகோதரி யார் என்றால் ராக்கேல். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 1வது வசனம். ஆமென். இந்த வசனத்தில் பார்க்குறோம், ராக்கேல் என்ன பண்ணாங்களாம், பொறாமை கொண்டாங்களாம். அவங்களுடைய வாழ்க்கையில் பொறாமை வந்தது. இந்த ராக்கேலுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது இவங்க யாக்கோபுக்கு மனைவி என்று சொல்லப்படுவது இவங்க 2வது மனைவி தான் இல்லையா. அப்போது கிருபையாக இவங்க மனைவியானாங்க. இவங்க யாக்கோபுக்கு மனைவி என்கிற உரிமை யாருக்கு அதிகம் இருக்குது அப்படின்னா லேயாளுக்கு தான். ஆனாலும் இந்த யாக்கோபு இந்த ராக்கேலை அதிகமாய் நேசித்தார். எல்லாமே இப்போ வேதாகமம் கூட சொல்லுது, இந்த ராக்கேலை குறித்து சாட்சி சொல்லுகிறது.
ஆதியாகமம் 29:17 பார்த்தா லேயாள் வந்து கூச்ச பார்வை உடையவள், ஆனால் இந்த ராக்கேல் வந்து ரொம்ப ரூபவதி, அழகானவள் அப்படியெல்லாம் இந்த வேதாகமும் சொல்லுது. அப்படி எல்லா காரியமும் இந்த சகோதரிக்கு நன்றாக இருந்தாலும் குழந்தை இல்லை என்கிற ஒரு காரணத்தை வைத்து இந்த சகோதரிக்கு ஒரு பொறாமை வந்தது. இந்த பொறாமையின் வெளிப்பாடு அது எப்படி ஆச்சுன்னா, நம்முடைய லைஃப்பில் வந்து பொறாமை வந்துட்டோன்னா நம்ம என்ன நிலையில் இருக்கிறோன்னே நம்ம மறந்துடுவோம். இந்த இடத்துல இந்த சகோதரிக்கு ஒரு பெரிய, அதாவது தான் நேசித்தவரையே திருமணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதில் அவங்களுக்கு ஒரு குறைபாடு வந்தது உண்மை, அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பொறாமை அவங்களை எந்த அளவுக்கு மாற்றிட்டுனா, தனக்கு கீழே வேலைக்காரியாக இருக்கிறவங்கள தன்னுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு மாற்றிட்டு. நம்ம ஆதியாகமம் 30:3 பார்க்குறோம். அதாவது தன்னுடைய சகோதரிக்கு பிள்ளை இருக்குது, தனக்கு பிள்ளை இல்லை என்பதால் தன்னுடைய இடத்திற்கு தன்னுடைய வேலைக்காரியாகி அந்த பில்ஹாலை கொண்டு வராங்க. தன்னுடைய புருஷனுக்கு அந்த பில்ஹாலை திருமணம் பண்ணி வைப்பதற்கு அவங்க ஆயத்தமாக இருக்காங்க. இதனுடைய அடிப்படை காரணம் என்ன? பொறாமை. யாராவது இப்போ புத்தியோடு யோசித்து பார்த்தா இது நல்ல விஷயமான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. எந்த ஒரு மனைவியும் செய்யாத ஒரு காரியத்தை இந்த பெண் செய்தாள் என்றால் இவளுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த பொறாமையானது எதையும் செய்வதற்கு, எந்த பாவத்தையும் செய்வதற்கு அவளை தூண்டியது என்று நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாவம் இருந்ததுன்னா நம்ம எந்த ஸ்தானத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்து நம்ம எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அதை எந்த தவறான வழியிலும் சென்று அடைவதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும். எனக்கு அறிமுகமான ஒரு சகோதரி, அவங்களுடைய கணவர் வந்து ஒரு அரசு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து உண்மையாக நேர்மையாக இருந்தாங்க. ஆனால் அவங்களோட வேலை பார்த்த மற்றவங்க அவங்க வந்து தவறான முறையில் அதிகமாக காசு பெற்று அவங்க நல்ல வசதியாக இருப்பதை இந்த சகோதரி பார்த்து தன்னுடைய கணவரை எப்போதுமே நச்சரிக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க மட்டும் இப்படியெல்லாம் காசு வாங்குறாங்களே, மற்றவங்க கிட்ட ஒரு 50-100 வாங்குறதுல தப்பு இல்லைன்னு சொல்லி இவங்க ஹஸ்பண்டை அந்த பொறாமையினால் மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்து தன்னுடைய கணவரையும் பாவம் செய்ய வைத்து அவங்க, அதாவது மற்றவங்க கிட்ட இப்படி அவங்கக்கிட்ட சைன் வாங்க வரவங்க கிட்ட அதிகமாக காசு வாங்க வைத்து இவங்க வந்து அதில் சந்தோஷப்பட்டாங்க. இப்போ அந்த சகோதரியின் வாழ்க்கையில் அவங்க கிறிஸ்தவங்க தான். பொறாமை என்கிற ஒரு காரியம் வந்ததுனால தான் தேவப்பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் இருப்பதை மறந்து ஒரு சில ஈவன் ரட்சிக்கப்படாத பலர் கூட இந்த கையூட்டு வாங்குறதில்லை இல்லையா? ஆனால் தான் இருக்கிற ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்கி அந்த ஒரு துன்மார்க்கனை போல தன்னுடைய கணவரையும் இந்த கையூட்டு வாங்க வைத்தது எது அப்படின்னா பொறாமை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கலாம். இந்த ராக்கேலை போல நமக்கு இந்த சகோதரிக்கு வந்து வேற அழகு இருந்தது, இவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனாலும் வாய்ப்பு கிடைத்தது, எல்லாமே நன்மையாக இருந்தது. ஆனால் ஒரு குறை இருந்தது, அவ்வளோதான். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் நிறைவாகாது, ஒரு சில குறைவுகள் இருப்பது உண்மை. ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கிருபையாக நிறைய விஷயம் கொடுத்துருக்காரு. தேவன் கொடுத்தவைகளை நினைத்து நம்ம சந்தோஷப்படுறோமா, இல்லை இல்லாத ஒரு சில விஷயங்களை வைத்து மற்றவங்களோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து என் வாழ்க்கையில் மட்டும் இது இல்லைன்னு சொல்லி முறுமுறுக்கிறவர்களாக, பொறாமைப்படுகிறவர்களாக, அது எப்படியாவது அடையணும்னு சொல்லி தவறான வழியில் செஞ்சு கொண்டு இருக்கிறோமா? தேவன் நம்மை வைத்திருக்கிற ஸ்தானத்திலிருந்து, தேவ பிள்ளை என்கிற ஸ்தானத்திலிருந்து பாவம் செய்து அந்த ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்குகிறவர்களாக இருக்கிறோமா என்பதை ஒரு நிமிஷம் நம்மை நாம் ஆராய்ந்து. சின்ன சின்ன பொறாமை, மற்றவங்க ட்ரெஸ்ஸை பார்த்துருக்கலாம், இல்லை ஒரு நிலத்தை யாராவது வாங்கிட்டாங்க, இல்லை ஒரு வேலையில் ஏறிட்டாங்க, எப்படி இருந்தவங்க இப்போ இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்கிற வார்த்தையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் அந்த அடி மனசில் பொறாமை என்கிற விதை விதைக்கப்படுது. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அவங்க சின்ன சின்ன விஷயம் செய்யும்போது கூட எப்படி இருந்தவ இப்போ இப்படி ஆகிட்டா, இது வந்து அவங்களுக்கு கிடைத்த அந்த மேன்மைனாலன்னு சொல்லி அவங்கள குறை சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பொறாமையின் வெளிப்பாடு தான் அப்படிப்பட்ட வார்த்தைகளை கக்க வைக்குது. அவங்க சாதாரணமாக போனால் கூட பெருமையில் நடக்கிறத பாரு, நம்ம வாயில் வார்த்தைகள் வருதுன்னா அது அவங்க பெருமையில் நடக்கிறது இல்லை, நம்முடைய மனதில் வந்த பொறாமையின் வெளிப்பாடாக இருக்கும். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது நம்ம தவறுகள் செய்கிறோமா? அப்படி இருந்தால் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த பொறாமை என்கிற இந்த காரியத்தை நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து எடுத்து போட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னும் நம்ம பார்க்குறோம், நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்தின் கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, பொறாமையோ எலும்பு உருக்கி. எலும்பு உருக்கினா நம்ம சரீரத்தை எடுத்துக்கலாம். நம்ம சரீரம் என்னென்ன இருக்குது? சதை இருக்குது, நரம்புகள் இருக்குது, ரத்தம் இருக்குது, எலும்பு இருக்குது. நம்ம உடலுக்கு ஒரு அமைப்பு, இப்படி தான் ஜபா இப்படி தான் இருப்பானா, இதுக்கு இந்த ஒரு உடல் அமைப்பு கொடுத்துருக்கிறது இந்த எலும்பு தான். இந்த எலும்பு நொறுக்கப்பட்டதானா, இது இல்லாட்டி ஜபாவே இல்லை, ஒரு ஒரு அமைப்பே இல்லை, ஒரு ஸ்ட்ரக்சரே வந்து இருக்காது.
இதுதான் பொறாமை எலும்பு உருக்கி ஒரு ஸ்ட்ரக்சரையே இல்லாமல் போக பண்ணிடும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் பொறாமை என்கிற அந்த பாவம் வந்துட்டு அப்படின்னா, மற்றவங்களை ஒப்பிட்டு பார்த்து நம்மை பெருமையாக நினைத்து மற்றவங்களை அற்பமாக நினைத்து அப்படி ஒரு விதத்தில் நம்ம போவோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை அமைப்பையே நொறுக்கி ஒன்றும் இல்லாமல் பண்ணிடு. இந்த இடத்துல நம்ம ராக்கேலை பார்க்குறோம். தான் அந்த இடத்துல அவங்க தான் இருக்கணும், ஆண்டவருக்கு குறித்த நேரத்தில் ஒரு பிள்ளையை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆனால் அந்த இடத்துல அந்த சகோதரிக்கு பொறுமை இல்லை, பாவம் உற்றவேசித்தது. அதன் மூலமாக வேற ஒரு சகோதரி, அதுவும் தான் ஒரு வேலை சொன்னால் செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரியை தன்னுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தாங்க. தன் மூலமாக தான் அந்த குடும்பம் கட்டப்படணும். ஆனால் அந்த சகோதரி தன்னுடைய வேலைக்காரியை கொண்டு வந்ததுனால நம்ம பின்னாட்களில் பார்க்குறோம், அந்த வேலைக்காரிகளுடைய பிள்ளைகளினால எவ்வளவோ பிரச்சனைகளை இதே சகோதரியினுடைய மகன், அதாவது யோசேப்பெல்லாம் அனுபவித்தான்னு பார்க்க. இதற்கு யார் வித்திட்டது? பொறாமை இந்த ராக்கேலுடைய வாழ்க்கையில் இருந்ததுனால இந்த ராக்கேலே தன்னுடைய மகனுக்கு ஒரு தீங்கு விளைவிப்பதற்கு இவங்களே ஒரு காரணமாக இருந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அறியாமல் வருகிற பொறாமையும் கூட நம்முடைய பின்னாட்களில் அல்லது நம்முடைய சந்ததிக்கு ஒரு பிரச்சனையை உண்டாக்கத்தக்க விதத்தில் இந்த பொறாமையானது மிக மோசமான ஒரு பாவம். ஆனால் நம்ம இதை வெளியே பேசுவதற்கும் வெட்கப்படுறோம். இதை பற்றி சொன்னால் கூட யாரும் தன்னிடத்தில் பொறாமை உண்டென்று ஏற்றுக்கொள்வதும் இல்லை. ஆனால் நம்முடைய நமக்கு தெரியும், நம்மை பற்றி நாம் அறிவோம். ஒருவேளை அறிந்தோ அறியாமலோ பொறாமை என்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததானா இதனுடைய இந்த பின்விளைவு மிக மோசமானது. நம்முடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் நொறுக்கி போட்டுடும். அத்தகைய சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் தேவன் கொடுக்குற நன்மைகளை கூட நம்மளால் சந்தோஷமாக அனுபவிக்க முடியாது. இந்த பெண் மாதிரி நம்ம எப்போவுமே புலம்பிட்டு அழுதுட்டு முணுமுணுத்துட்டு மற்றவங்க கிட்ட குறை சொல்லிட்டு அப்படி ஒரு வாழ்க்கையை தான் வாழ்வோம். அத்தகைய காரியங்கள் நம்மிடத்துல இருந்தால் இந்த நேரத்தில் அறிக்கையிட்டு ஜெபிக்கலாம். கோபத்தை பார்க்கிலும் உக்கிரத்தை பார்க்கிலும் மிக மோசமான பொறாமை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் அதை நம்மை விட்டு ஆண்டவர் நீக்குவதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா?